Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. So நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லண்டன் ஸ்பிரிட்ஸ் அண்ட் மான்செஸ்டர் ஒரிஜினல் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற 23வது 100 பால் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது, எங்க நடக்குது அப்படின்னு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் எடுத்துக்கிட்டோம்னா இரவு 11 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் லண்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ரெண்டு டீம்ல இருக்க சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கஷன் லிங்க் இருக்கு. இப்போ அடுத்த பிச்சர் போட்டு வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறாங்க. அதுலேயே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர், அதுவும் நியூ பால்ல ஸ்விங் பண்ணக்கூடிய அந்த பவுலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறத அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நல்லாவே பவுன்சஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வெனோவை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும். மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர் நல்லாவே வந்து டேக்கன் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் வெனோவை பொறுத்த வரைக்கும். ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு பவுலர்ஸுக்கு ஃபேவரா இருக்கோ அது போக போக வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வெனோவை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ அது ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க. போக போக அப்படியே பேட்டர்ஸுக்கு வந்து அந்த பிச்சை வந்து சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்த வெனுரகளை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 44 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 25 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 18 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 171 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 237 அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 78க்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ஸ்கோர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம லோவர் ஸ்கோர்லயும் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வெனோவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்ப ரொம்ப கம்மியாவே வந்து இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க பிளே பண்றீங்கன்னா மற்ற ஆப் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 ரூபாயில இருந்து ஒரு 250 ரூபா வரையும் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட கிரியேட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் ஆகுது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாப்ல பெருசா ஒன்றும் கிடையாது. காமனா ஒரு 5 அல்லது ஒரு 6 பிளேயரை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கொடுத்த பிளேயர்ஸ்ல இருந்து எனி ஒன் பிளேயரை வந்து நம்ம பிக் பண்ணி பிளே பண்ணணும். உதாரணத்துக்கு லாரா வால்கோட் நீங்க வந்து பிக் பண்ணிருக்கீங்கன்னா ஆப்ரன் வந்து ஸ்மித்தி மந்தனா வந்து பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மித்தி மந்தனா ஒரு 60 பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஸ்மித்தி மந்தனா வந்து பாத்தீங்கன்னா 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கும் போது லாரா வால்கோட் 60.5 பாயிண்ட் எடுத்திருந்தாவே அவங்க வந்து வின்னிங் ஆயிடுவாங்க. இதே லாரா வார்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 எடுத்திருக்காங்க, ஸ்மித்தி மந்தனா 60.5 எடுத்துட்டாங்க. 0.5ல கூட உங்களுக்கு வந்து வின்னிங்ஸை வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் பாப் ஆப்ஷனுக்கு எல்லா மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வைஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி இந்த ஆப்ஷன் வைஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GST அண்ட் DDS இந்த ரெண்டுமே இது கிடையாதுங்க இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். அதாவது நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு DDSம் கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் கிடையாது. ஸோ மாறாக இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க டெபாசிட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா GST அந்த அமௌண்ட் பிடிக்கிறதே கிடையாது, டைரக்டா உங்க பேலட்ல தான் வந்து ஆட் ஆகிக்கும். DDS அதாவது வித்ட்ரால் பண்ற மணிக்கு நீங்க எவ்வளவு வித்ட்ரா பண்றீங்களோ அந்த DDS அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்போர்ட்ஸ் பேலட்லயே வந்து ஆட் ஆகிக்கும். அவங்க பிடிக்கிறது கிடையாது, உங்களோட ஸ்போர்ட்ஸ் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா அதுலயே வந்து
ஆட் ஆகிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசுல இருக்கும். மறக்காம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FGT. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ LNS பிளேயிங்கை பொறுத்த வரைக்கும் பெப்பர் அண்ட் ஜென்னிங்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஒல்லி போப் அண்ட் டான் லாரன்ஸ், ஹெட்மயர், ஆண்டர் ரசல், மார்க் கிரில்லிஸ் அண்ட் டான்சன் ஸ்டோன், நாதன் ஈல்ஸ் அண்ட் ரிச்சர்ட் கில்சன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா NLS-ஓட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. பார்த்ததா MNR பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் மேத்யூ ஹெட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் பென் மார்ட்சன், பவுல் வால்டர், ஓவர்டன், சிகந்தர் ராசா, உஸ்மாமிர், டாம் ஹரிடி அண்ட் ஸ்காட் கரி அண்ட் ஃபசல் ஃபருக்கி. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா MNR-ஓட பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. பார்த்தா ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ லண்டன் ஸ்பிரிட் பொறுத்த வரைக்கும் பெப்பர், ஆண்டர் ரசல், மார்க் கிரில்லிஸ் அண்ட் டாசான். ஸோ இவங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. அண்ட் பெப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. அண்ட் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ற ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்காரு. ஸோ பெப்பருக்கு அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் தான் கிடைக்கும். விக்கெட் கீப்பிங் மூலமா பெருசா பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அதே செகண்டா பேட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு பணம் கொடுத்து பாருங்க. விக்கெட் கீப்பிங் மூலமாவே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க ஒரு 4. ஸோ ஓவரால பேட்டிங் வராமையே ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 40 இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. பார்த்து ஆண்டர் ரசல். ஸோ ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து ஒரு 15 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20+ ரன் வரையும் நம்ம இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 இருந்து ஒரு 15 பால் பவுல் பண்ற பட்சத்துல கம்பல்சரி ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு விக்கெட் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா பேட்டிங் சேர்த்தீங்கன்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆண்டர் ரசலை பொறுத்த வரைக்கும். பார்த்தா மார்க் கிரில்லிஸை பொறுத்த வரைக்கும் இவர் சேர்ந்த ஒரு 10 இருந்து ஒரு 15 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 15 பால் பவுல் பண்ணும்போது இவற்று இருந்தும் ஒரு விக்கெட் வரையும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த பட்சத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 10 இருந்து ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 15+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து கிடைக்கல வச்சுட்டாலும் ஸோ ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு மார்க் கிரில்லிஸ். வந்து பாத்தீங்கன்னா லியாம் டாசன். ஸோ லியாம் டாசனை பொறுத்த வரைக்கும் 20 பாலுமே வந்து கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அந்த 20 பால் இல்ல கடைசி ஒரு 5 பால் கூட அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான கடைசி அந்த 5 பால் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல இருந்தாலும் ஒரு 25+ பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய 4 கிட்டத்தட்ட ஓவராலா பேட்டிங் ஆர்டர்ல இவருக்கு வந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் இவர் பவுலிங் 20 பாலுமே வந்து பவுல் பண்றதுனால இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா 2 விக்கெட்டுக்கும் போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஒரு 25, ஓவராலா ஒரு 75 இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ 1 or 2 டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா MNR-ஐ பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் பவுல் வால்டர், சிகந்தர் ராசா. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. அண்ட் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாருங்க. ஸோ ரீசெண்ட் மேட்ச் ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் பேட்டிங்ல இருந்து 20+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 20+ ரன்னுங்கும் போது ஓவராலா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதே ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாருன்னா இவர்கிட்ட வந்து கம்பல்சரி அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபீல்ட் பண்றாரு, ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபீல்டிங் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கிற 4 கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் விக்கெட் கீப்பிங் மூலமா. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஃபீல்டிங் பண்றாரு, இவருக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் கொடுத்து பாருங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தா
ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு பிலிப் சால்ட். அடுத்தது பவுல் வால்டர். ஸோ பவுல் வால்டரை பொறுத்த வரைக்கும் 20 பாலுமே வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. இவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான் இவர் பேட்டிங் ஆர்டர். ஸோ இவர் பேட்டிங் ஆர்டர் செகண்ட் ஒன் பொசிஷன்ல இருக்கு. ஸோ சப்போஸ் 3 பேருமே டாப்பர்ல இருக்க 3 பேருமே ஏர்ல விக்கெட் வந்துட்டாங்கன்னா இவர் பேட்டிங் ஆட சான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் பேட்டிங் ஆட இப்போ ரீசெண்டா இந்த மேட்ச்ல செகண்ட் ஒன் பேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கனால இவர் பேட்டிங் ஆடுல இருந்து கம்பல்சரி ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 25ங்கிறது ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிடும். 20 பாலுமே கம்பல்சரி பவுல் பண்றதுனால இவற்று நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவற்று இருந்து நம்ம ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து ஓவராலா ஒரு 80ல இருந்து ஒரு 85 ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு பவுல் வால்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ சேம் டாசன் அப்போ சேம் எவ்வளோ பொசிஷனோ அதே மாதிரி தான் பவுல் வால்டரும். ஸோ பவுல் வால்டருக்கு ஒரு 1 or 2 டைம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்து சிகந்தர் ராசா. சிகந்தர் ராசா பொறுத்த வரைக்கும் 15ல இருந்து ஒரு 20 பால் வரையும் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ கம்பல்சரின்னு ஒரு 15 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சிகந்தர் ராசா பொறுத்த வரைக்கும். ஸோ 15 பால் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் ஏரியா விழுந்துருச்சுன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டவுன்ல தான் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 15 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு சிகந்தர் ராசாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்என்ஆர் பொறுத்த வரைக்கும் ஜென்கிங்ஸ் அண்ட் ஹெட்மயர்ஸ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 33 ரன் பிளஸ் ரன்மா அடிச்சிருந்து ட்ரீம் டீம் வரை வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல பெருசா ட்ரீம் டீம் வர வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும் ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் அடிச்சாதான் ஒரு ட்ரீம் டீமுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ மற்றபடி இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆகணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்க ஒரு பிளஸ் ரன் பாத்தீங்கன்னா பேட்டிங் மட்டும் தாங்க. ஸோ மைனஸும் அதே பேட்டிங் மட்டும் தான் சொன்னேன், வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும், வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை. ஸோ அதனால இவர் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டுமே ஒரு 25 பிளஸ் ரன் ஒரு அடிச்சா மட்டும்தான் இவர் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் ஆகிறது ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இவர் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். அண்ட் சிம்ரன் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும் 25 பிளஸ் ரன் வரையும் அடிச்சாலும் ஸோ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி அன்எக்ஸ்பெக்ட் கேச்சஸ் பிடிச்சாருன்னா ஒரு 8 பிளஸ் மேனேஜ்மெண்ட் வரையும் இவருக்கான கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ரீசெண்டா இந்த மேட்ச்ல ஒரு 2-3 மேட்ச்ல வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ட்ரீம் டீம் வரல, கொஞ்சம் இயர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா இல்லாதனால இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததா எம்என்ஆரை பொறுத்த வரைக்கும் ஓவர்டன் அண்ட் மேக்ஸ் ஹோல்டன். ஸோ இவங்க பொறுத்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஜெமி ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் 3rd பொசிஷன் அந்த மாதிரி பொசிஷன் தான் வராரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டும் இவர்கிட்ட இருந்து சேம் 25 பிளஸ் ரன் வரை எதிர்பார்த்து ஆகணும். அப்படி 25 பிளஸ் ரன் அடிச்சிட்டாருன்னா இவர் ட்ரீம் டீமுக்கு வரது ஒரு எலிஜிபிள் பிளேயர் இருக்கும். பட் ரீசெண்ட் மேட்ச்ல வந்து இயர்லியா வந்து விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ அதனால இவர் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இவர்கிட்ட இருந்தா இல்லை. ஸோ அடுத்ததா மேக்ஸ் ஹோல்டனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15 பால் கிட்டத்தட்ட கம்பல்சரின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பால் வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான அந்த ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா இல்லாதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததான் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ லண்டன் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் பெப்பர் அண்ட் மார்க் கெல்சன். ஸோ இவங்க 3 பேரை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பெப்பர் தான் ஆல்ரெடி விக்கெட் கீப்பிங் வந்து பண்றாரு. அண்ட் செகண்டா இவர் பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்க அப்படிங்கும் போது இவர்கிட்ட இருந்து அந்த ஃபீல்டிங் மூலமா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ செகண்டா பேட்டிங் வந்து ஒரு 15 பிளஸ் ரன் அடிச்சாலே இவர் ட்ரீம் டீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாரதி பார்த்தீங்கன்னா மேட் கிரிலிஸ். ஸோ மேட் கிரிலிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆட கொஞ்சம் டவுன்ல தான் இருக்காரு. பட் பேட்டிங் ஆடல வந்தாலும் பேட்டிங்ல இருந்து விட்டு நம்ம
ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒர்த்தான பிளேயர் தான் வந்து மேட் கிர்லி. அண்ட் பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா 10 ஓவர் கிட்டத்தட்ட 10 பால் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 10 பால் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 20+ ரன் அண்ட் ஒரு விக்கெட்டுக்கும் போது 25 ஓவர் ஆனா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ பார்ட்டிசிபேட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா இருந்திருப்பாரு. ஸோ சும்மா லீக்கா இருக்கட்டும் கிராண்ட் லீக்கா ட்ரை பண்ணும்போது மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரிச்சர்ட் கில்சன். ஸோ ரிச்சர்ட் கில்சன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல அவர் பிளே பண்ணாரு. அந்த லாஸ்ட் மேட்ச்லுமே 55+ பார்ட்டிசிபேட் எடுத்து ஒரு ட்ரீம் டீம் வந்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 10 பால் கம்பல்சரி. ஸோ அதுக்கு மேல ஒரு 15 பால் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 8ல இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து இவருக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காது. டிஃபரன்ஸ் பிக்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான அம்சம் வந்து இருக்கும். அடுத்ததா மேத்யூ ஹெர்டர்ஸ். ஸோ மேத்யூ ஹெர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட லாஸ்ட் இந்த 2 மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 70 ஒரு 50+ ரன் இந்த மாதிரி ஸ்கோர் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த மேட்ச்ல இருந்து இவரு நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 8ல இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. போத் இவர்களும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்ததான் ஸ்காட் கரி. ஸ்காட் கரியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு 20 பாலுமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 20 பால்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கொடுத்துட்டாருன்னா இவரோட பவுலிங் வந்து ஒரு 15 பாலை வந்து சேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 20 பாலுமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 20 பால் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் கம்பல்சரி. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது ஃபசல் ஃபரீகி. ஸோ ஃபசல் ஃபரீகி பொறுத்த வரைக்கும் 10 பால் வந்து 15 பால். ஸோ என்ன பொறுத்த 15 பால் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ 15 பால் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா இவர்கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் வரையும் நம்ம இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃபசல் ஃபரீகியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் லண்டனை பொறுத்த வரைக்கும் டாம் லாரன்ஸ், ஆண்டர் ரசல், நாதன் ஹீல்ஸ் அண்ட் லியான் டாசன். ஸோ 4 பேரும் ஹை பர்சன்டேஜ்ல வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஒருத்தான பிளேயரா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ டாம் லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து இயர்லியாவே இந்த விக்கெட் இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட 80% மேல இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப்பர்ல இயர்லியா விக்கெட் இழந்துட்டாரு. ட்ரீம் டீமுக்கு வரதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஸோ இந்த மேட்ச்ல இவர்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாரு அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரைக்கும் கூட நம்ம இவர் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆண்டர் ரசல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10 பால்ல இருந்து ஒரு 15 பால் வரையும் பவுல் பண்ணிடுவாரு. பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி ஒரு விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் நாதன் ஹீல்ஸை பொறுத்த வரைக்கும் 20 பாலுமே வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அண்ட் லியாம் டாசன். ஸோ லியாம் டாசனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து 20 ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் 20 பாலுமே பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பாரதியா பிளிப்சால்ட். ஸோ சேம் பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாருன்னா பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஸோ அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த பவுல் வால்டர். ஸோ பவுல் வால்டரை பொறுத்த வரைக்கும் 20 பாலுமே கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம விட்டு இருந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம விட்டு இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்ததா உஸ்மான் மேரை பொறுத்த வரைக்கும் 20 பாலுமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 20 பால் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து நம்ம கம்பல்சரி 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் இவற்றுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஒரு சேஃபான ஆப்ஷன் யாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு சேஃபான ஆப்ஷனா தான் வந்து இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து எனி ஒரு பிளேயரை மட்டும் தான் நீங்க பிக் பண்ண போறீங்கன்னா, ஸோ லண்டனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா இவர் பெப்பர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அதுல பிளிப்சால்ட் ஃபர்ஸ்ட் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க. எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்களோ அதுக்கு விக்கெட் கீப்பர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், அவர் சேஃபா ட்ரை பண்ற மாதிரி யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா ட்ரை பண்ற மாதிரி இருந்தா எந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பார்ப்போம். ஸோ இதுல ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ற அப்படிங்கிற பட்சத்துல சேஃபா ட்ரை பண்ற பட்சத்துல லியான் டான்சன், சிகந்தர் ராசா, பவுல் வால்டர். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து ரெண்டு பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேங்கிற பட்சத்துல பிளிப் சால்ட், மேத்யூ ஹெர்டஸ், ஆண்டர் ரசல், ஸ்காட் கரி. ஸோ இந்த பர்டிகுலர் 5 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.